எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நான் ஹீலர் சுதீர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஹீலிங்னா என்ன, தீட்சைனா என்ன. முதல்ல ஹீலிங், இது எல்லாரும் கற்றுக்கணும். யாரெல்லாம் கற்றுக்கணும்? எல்லா மருத்துவத்துறையில் இருக்க மருத்துவர்களும் இதை கற்றுக்கணும். எந்த பாகுபாடின்றி நீங்கள் கற்றுக்கணும். மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கற்றுக்கணும். என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க நினைக்கிறவங்க கற்றுக்கணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்க நினைக்கிறவங்க கற்றுக்கணும். பிறருக்கு உபதேசம் செய்ய நினைக்கிறவங்க கற்றுக்கணும். நல்ல குருமார்கள் கற்றுக்கணும். ஸோ ஓகே, ஹீலிங் செய்வதனால பார்த்திங்க அப்படின்னா, மனம், உடல், மனம், ஆன்மா, இந்த மூணும் சேஞ்சஸ் ஆகும். மிகப்பெரிய ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். வாழ்வியல் முறையில் மாற்றம் ஏற்படும். ரைட். ரெண்டாவது தீட்சை. தீட்சைன்னா என்ன? தீய இச்சைகளை, மனதில் உள்ள தீய இச்சைகளை ஒரு குரு மூலமாக விரட்டப்பட்டு, ஒரு ஆசிரியர் மூலமாகவோ குரு மூலமாகவோ தீய இச்சைகளை நாம் விலக்கி, குருவால் வழங்கப்படும் ஒரு ஆசீர்வாதம் அல்லது பையத்து அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். குரு சொல்லித் தருவார். இன்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தீட்சை பெற்றுட்டீங்க, இன்று முதல் நீங்கள் மனித சமுதாயத்துக்கும் இந்த உலகத்திற்கும் உண்மை உள்ளவர்களாக, நல்ல எண்ணம் உடையவர்களாக மாற வேண்டும் அப்படி சொல்லுவோம். இந்த மெடிடேஷன், அதாவது டிவைன் லைட் ஹீலிங், இறை ஒளி தியானத்தின் மூலமாக ஹீலிங் கிளாஸும் தீட்சையும் நம்மளோட ஹெல்த் கேர் ஹீலிங் தெரப்பி சென்டரில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மேலும் இந்த தீட்சை, இந்த ஹீலிங் கிளாஸை பற்றி முழு விளக்கம் உங்களுக்கு வேணும், இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 8122674636 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த சூட்சம ரகசியங்களை சொல்லித்தர தயாராக இருக்கிறோம். நீங்கள் அதை வாங்கி மக்களுக்கு இதை கொடுங்க. வீட்டுக்கு ஒரு ஹீலர் தேவைன்னு சொல்லுவாங்க. ஹீலிங் நீங்கள் படிச்சிருக்கணும். ஹீலிங்னா என்ன? குணப்படுத்து. யார் அதிகமாக இறைவனுக்கு பயந்து நடக்கிறாங்களோ, அவங்க அதிகமாக யார் தொழுகை செய்கிறாங்களோ, அதிகமாக யார் ப்ரேயர் பண்ணுறாங்களோ, அதிகமாக யார் சர்ச்சுக்கு போகிறாங்களோ, அதிகமாக யார் சாமி கும்பிட்றாங்களோ, அதிகமாக யார் மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கிறாங்களோ, அதிகமாக யார் மனசாட்சியோடு பயந்து வாழ்கிறாங்களோ, அவங்க ஹீலிங் படிங்க. மிகப்பெரிய மாற்றம் வரும் வாழ்வியலும் வாழ்க்கையிலும். நன்றி.